அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லையே, டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான நிறைய அரசு தரப்புல இருந்து ஸ்கீம் அப்டேட்கள் கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது எல்லாருமே தம்ப்நெயில்லையே, டைட்டில்லையே பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காக ஒரு ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். சரிங்களா? யாரெல்லாம் 5 பவுனுக்குள்ள நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகள்லையும் சரி, கிராமப்புற வங்கிகளையும் சரி, இல்லை தனியார் வங்கிகள்லையும் சரி, எந்த நீங்கள் வங்கிகளை வைத்திருந்தாலும் 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஸ்கீம் அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. இந்த நகைக்கடனை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி தொகையாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 6000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அவர்களுடைய பெயர் பட்டியலும் ஆன்லைன்லேயே வெளியிட போவதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சொன்னபடி செஞ்சிட்டாங்களே. அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. என்னென்னா, யாரெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நகைக்கடன் வச்சுருந்தீங்களோ, ஏற்கனவே வச்ச நகைக்கடன்களாக இருந்தாலும் சரி, அதற்கப்புறம் வச்சிருக்கக்கூடிய நகைக்கடன்களாக இருந்தாலும் சரி, 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அதே போல் அவங்க நகைக்கடனை 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க தள்ளுபடி தொகைக்காக. நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பான தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டு ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/5/31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டன. வெற்றிகரமாக இந்த நகை கடன்கள் அனைத்தும் மக்களிடம் வழங்கப்பட்டது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக மொத்தம் 51 விதமான விவரங்களை பயனாளிகளிடமிருந்து தமிழ்நாடு அரசால் பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் இதுவும் ஒன்றுங்க. சரிங்களா? இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக எழுந்து வந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரில், அதாவது வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் 2025-26ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல தான் இதற்கான அறிவிப்பும் வெளியாகிருச்சுங்க. சரிங்களா? தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின் வெளியிடப்பட்டது. நகைக்கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்கள் தொடர்பாக கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கி கணக்குகள் விவரங்கள் எல்லாம் கணினியில் ஏற்றப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடு கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும்
இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் இனி கூட்டுறவு வங்கிகள் செயல்படும். இது வங்கிகள் செயல்படுவதை எளிதாக்கும் முறையான தகுதியின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை அடிப்படையாக வைத்தே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இப்படி நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக வெற்றிகரமாக தள்ளுபடி செய்ய கிட்டத்தட்ட 6000 கோடி நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதுன்றதையும் மென்ஷன் பண்றாங்க. எப்படிலாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 51 விதமான டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா. உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த மாதிரி 51 விதமான பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் அவங்களுடைய நகை கடன் வாங்கியவருடைய பெயர், 5 சவரனுக்கு உள்ளே எவ்வளவு நகையை வைத்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அதற்கான அப்டேட்டு, அதே போல் கடன் கணக்கு எண், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் நம்பரு, கூட்டுறவு சங்க விவரம் உள்ளிட்ட தகவல்களை சேகரித்து தான் அது எல்லாமே செஞ்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ இன்றைக்கான கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட் இது தாங்க. வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் உங்களுடைய நகைக்கடன்கள் அனைத்தும் நீங்கள் எந்த வங்கிகளை வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு உங்களுடைய நகைகள் அனைத்தும் மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா. ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இது தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.